மக விஜய் வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு, சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏகப்பட்ட ட்விஸ்ட். நெக்ஸ்ட் சிஎம் தளபதி தான். படம் வேஸ்ட். படம் ஒரு வித்தியாசமாக எடுத்திருக்காங்க, நல்லா இருக்கு. இதில் வந்து இடைத்தளபதி பார்த்தீங்கன்னா 2 அப்பாவும் பையனாவும் ஆக்ட் பண்ணியிருக்காங்க. படம் நல்லா இருக்கு, ஒன்றும் பெரிய இதாக சொல்கிறது. வெங்கட் பிரபு நல்லா பண்ணியிருக்காரு. சாங்ஸும் நல்லா அருமையாக இருக்குது. ஆடியன்ஸ் ஃபுல்லாக இருக்குது. ஆக்சுவலாக பார்த்தீங்கன்னா இப்போ லாஸ்ட் சென்னை பொறுத்த வரைக்கும் 9 மணி தான் ஷோ. இங்கே கேரளா ஃபுல்லாக 4 மணிக்கே ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ஆனால் நல்லா கேரளா ஃபுல்லாகவே எல்லா தேட்டருமே ஆல் கேரளா ஃபுல்லாகவே ஃபுல்லாக இருக்குது. தமிழ்நாடுலேயும் 3 நாளைக்கு ஃபுல்லாக இருக்குது. தமிழ்நாடு ஃபுல்லாக 3 நாளைக்கும் ஃபுல்லாக தான் இருக்குது. படம் நல்லா க்ரௌட் இருக்குது, படம் நல்லா இருக்குது, நல்ல வெற்றி பெறும் படம். தளபதியோட நல்ல படம். அடுத்து வந்து 2026 சிஎம் ஆக போகிறாரு. அதனோட இதுக்கு வந்து முன்னுரிமை அது இருக்குமா தோணுது எனக்கு. இந்த படம் அதோட வெற்றி படம். இது தேட்டர் வந்து ஷொர்ணூரில் எஸ்எம்பி ஜங்ஷன் அனுராகுன்னு சொல்லி தர்றேன். ஆக்ஷன் நல்லா இருக்கு. ஓகே, அடுத்த விஷயம் டைரக்ஷன் விஷயம் நல்லா இருக்கும். விஜயோட அந்த இது நல்லா இருக்கும். மியூசிக் தளபதியோட இது சவுண்ட் எஃபெக்ட் தான் சரியா இல்லைங்க, பிஜிஎம் சரியா தெரியல. நாங்கள் கோயம்புத்தூர்லேருந்து வர்றோம். ஆனால் கோயம்புத்தூர் பார்த்தீங்கன்னா நல்லா இருக்கும். நல்லா சவுண்ட் எஃபெக்ட் தான் எனக்கு பெருசாக தெரியல. மற்றபடி நல்லா பார்க்கலாம். ப்ரோ மாஸ் படம் ப்ரோ, நல்லா இருக்கு, சூப்பரா மக விஜய் வந்து சூப்பரா நடிச்சிருக்காரு. மகன் விஜய் வந்து அவரோட ஆக்டிங் வந்து எந்த விஷயமும் பார்த்துருக்க முடியாது. வேற லெவல் ஆக்டிங்ல இருக்கு, ஃபேமிலியா பார்க்கலாம். கண்டிப்பா இது ஒரு குட் ஃபிலிமா இருக்கு. வெங்கட் பிரபு வந்து பெஸ்ட் ஃபிலிம் மங்காத்தக்கு அப்புறம் இது ஒரு நல்ல ஃபிலிம், சொன்ன மாதிரியே செஞ்சுட்டாரு. வேற லெவல்ல இருக்கு. ஃபர்ஸ்ட் பாருங்க, ஏகப்பட்ட ட்விஸ்ட். நெக்ஸ்ட் சிஎம் தளபதி தான். ஓகேவா? சரி, உங்க லாஸ்ட் 1 ஹவர் அடுத்து எம்எல்ஏ லாஸ்ட் 1 ஹவர் நல்லா ரொம்பவே பெஸ்டா இருக்கு. எல்லாரும் ஒரு ஓவர் போடுங்க விஜய். இருந்துச்சுன்னா நானும் எத்தனை வாட்டி பார்க்கலாம்? யாரோட இது பிடிச்சிருக்கு? டைரக்ஷன் பிடிச்சிருக்கா, ஆக்டிங் பிடிச்சிருக்கா? விஜயோட எதுக்கு நீங்கள் மார்க் அதிகமாக இருக்கு? ஆக்டிங்கா, விஜயோட ஆக்டிங்கா? மற்றவங்க கேரக்டர்ஸ்லாம் உங்களுக்கு ஓகேங்களா? உங்களோட அபிப்பிராயம் எத்தனை வாட்டி பார்க்கலாம் படத்தை இப்போ போய் திரும்பி போய் பார்க்க தான் போறேன். ரேட்டிங் நல்லா இருக்கு. எப்பவுமே மாஸ்டர் சூப்பரா இருக்கு. தரமான படங்கள் படம் ரேட்டிங் எவ்வளோ கொடுக்கலாம்? என்னைக்கு தெரியல, நல்லா இருக்கு. வெரி 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 செம்ம நல்லா இருக்கு. என்ன ரேட்டிங் கொடுக்கலாம்? ரேட்டிங் என்னைக்கு எவ்வளோ கொடுக்கலாம்? ரேட்டிங் எவ்வளோ?
படம் தரமா இருக்கு. எல்லாரும் வந்து மறக்காம வந்து பாருங்க. ட்விஸ்ட் அதான் ட்விஸ்ட். படமே ட்விஸ்ட். செகண்ட் ஹாஃப் நொறுக்கிட்டாங்க. வேற லெவல். பம்பளத்தோட மாசா இருக்குது. தளபதி நொறுக்கிட்டாரு. இளைய தளபதி தாறுமாறு தக்கடிச்சு ஒரு வேற லெவல் நொறுக்கிட்டான். அடிப்படை அடிப்படை சூப்பர். வெங்கட் பிரபு ஐ லவ் யூ. பட் அந்த எதுக்காக வேணா மட்டும் வேணா பாருங்க. நீ கூட மலையாளி நீ தான்டா. പറഞ്ഞോ പടത്തിനെ കുറിച്ച്. അടിപൊളിയാണ്. ഫസ്റ്റ് ഹാഫ് അടിപൊളി. സെക്കൻഡ് ഹാഫ് റേറ്റിംഗ് എത്ര കൊടുക്കാം? 10ന് 10ൽ 8 കൊടുക്കും. படம் வேற படத்துல எல்லா இடத்துலயும் ட்விஸ்ட் பயங்கரமா இருக்கு. செம படம், செம எடுத்துக்கும். செம படம். எல்லாருமே ஆக்டர்ஸ் மாதிரி தான் இருக்கு. சூப்பரா இருக்கு. எது உங்களுக்கு ப்ளஸ் மைனஸ் சொல்லுங்க. எதுவும் சொல்ல தெரியல. நல்லா தான் இருக்கு படம். போய் பாருங்க. பார்த்துட்டு உங்களுக்கு பிடிக்கிறது. நீங்க தனியா வந்தீங்களா ஃப்ரெண்ட்ஸ் கூட எல்லாரும் வந்து 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுத்தீங்க? 10க்கு 7 கொடுக்கலாம். சிம்பிளா சொன்னா தமிழ் சினிமால செகண்ட் ஹாஃப் தான் சொதப்பலா இருக்கு. எனக்கு தெரிஞ்சு பெஸ்ட் செகண்ட் ஹாஃப் லியோல வந்து செகண்ட் ஹாஃப் வந்து லாக் நிறைய பேர் சொன்னாங்க. இந்த செகண்ட் ஹாஃப் பார்க்க சொல்லுங்க. பெஸ்ட் செகண்ட் ஹாஃப் பெஸ்ட். வெங்கட் பிரபு செம்ம ஸ்கிரீன் பிளே, ரேசி ஸ்கிரீன் பிளே, தளபதி முறுக்கிருக்காரு. ஆறு மாதிரி தக்காளி சோறு பார்க்கலாம். விஜய் ரசிகரா சொல்லாத. சாரி அஜித் ரசிகரா சொல்லாத. படம் வேஸ்ட். எத்தனை வாட்டி சார் பார்க்கலாம் பாருங்க. ஒரு தடவை பாதியில வந்துடுறான். 10க்கு எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பாங்க? 2 கொடுக்கலாம். 5க்கு 2 கொடுக்கலாம். ஓகே. 5க்கு 1. அந்த 2 பாட்டு இல்லைன்னா படமே கிடையாது. வேற ஒண்ணுமே இல்லை. ரியலி ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா வெங்கட் பிரபு படம். இதுதான் வெங்கட் பிரபு படம். கிளைமேக்ஸ்ல அது விஜய போனது கொஞ்சம் சங்கடமா போச்சு. இதெல்லாம் இங்க சொல்லக்கூடாது. படம் நல்லா தான் இருந்துச்சுல. நம்ம எக்ஸ்பெக்டரோட வந்து பார்த்தா நமக்கு எதுவும் தெரியாது. நம்ம எக்ஸ்பெக்ட் இல்லாமல் வந்து பார்த்தா ஓகே தான். விஜய் ஃபேன்ஸ்க்குள்ள ஒரு பெரிய ட்ரீட்டாகவே இருக்கு. ட்விஸ்ட்ல வேற லெவல்ல இருந்துச்சு. ஒரு ட்விஸ்ட் மாஸ்டரா இருந்துச்சு. வேற லெவல் படம். ரேட்டிங் எவ்வளவு கொடுக்கலாம்? 10க்கு எவ்வளவு கொடுக்கலாம்? 10 டீனே எடுத்துக்கங்க ப்ரோ. எவ்வளவு வேணுமோ எடுத்துக்கங்க ப்ரோ. 10க்கு 10க்கு கம்மியா குறையாது. மைனஸே கிடையாது. மைனஸே கிடையாது. கண்டிப்பா கிடையவே கிடையாது. எத்தனை வாட்டி இப்ப பார்க்கறதுக்கு ரெடியா இருக்கீங்க? நாங்க இப்போ ஒரு ஷோ முடிஞ்சு இல்ல நாங்க கோயம்புத்தூர் ஆக்சுவலி நாங்க இப்போ அடுத்த evening show நாளைக்கு ஒரு ஷோ இருக்கு. அதுக்கப்புறம் இங்க லாக் நாளைக்கு ஒரு போட்டீங்களா? வாரம் ஃபுல்லா புக். இந்த வாரம் ஃபுல்லா புக். ஓ போட்டுருங்க. விஜய் கோட். நல்லா போடு. அழுத்தி போடு. போதும் வா கிளம்பலாம். ஓகே ப்ரோ. ஒரு ஹெலிகாப்டர்